நீ என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேட்கிற ஆள் நீ தாண்டா. உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். நீயே முடிவு பண்ணிக்க. அந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு, நான் அவனை சுட்டுருவேன். குரு, அவனை விடு. நீ சொல்லு. தட்டிடலாமா? நான் முடிவு பண்ணிட்டேன். நீ ஊன்னு சொல்லு. தட்டிடலாம். நேத்து வந்த பச்சானி எப்ப வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றதுதான்டா முக்கியம். கோட்டை வீரன் பயப்படாத மாதிரி நடிக்கிறவனுக்கு பேர் வீரன் இல்லடா. பயனா என்னன்னு தெரியாதவனுக்கு பேர் தான்டா வீரன். எனக்கே துப்பாக்கி. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா. வேற 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 வேட்டக்காரன் தாண்டா வேணும். ஃபுட்பால் தாம நமக்கு ஒரு 4-5 வருஷமா டச் விட்டு போச்சு. ஆனா செய்கை எல்லாம் செம்ம ஃப்ளோல இருக்குது. எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா. தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை, ஜெயிக்கலாம். நீங்க ஏற்கனவே வேலை போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நியாயம் என்னன்னு தெரியும். இல்லைன்னா துரு பிடிச்ச கத்தியால நானே குத்துவேன். அது ஏன் துரு பிடிச்ச கத்தி தெரியுமா? குத்துனா உடனே உயிர் போகாது. 8 மாசம் சீழ் பிடிச்சு சாவிங்க. யோசிச்சுக்கங்க. கத்தி எடுத்து ஒருத்தனை போடுறது ஈஸி, பேனை எடுத்து எழுதுறது ரொம்ப கஷ்டம். ரவுடிசம் பண்றது கஷ்டமா இல்ல 3வது படிக்கிறது கஷ்டமா? குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ உருவாகிறதுக்கு 4-5 வருஷம். ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. ஒரு தலைமுறைக்கு ஒரு தலைவன் தான் கிடையாது. தலைவன்றது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு தலைமுறையோட மொத்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வித்துறாத. அப்படியே போயிரு, ஆனா அசிங்கப்பட்டு. உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? சத்தம் கேக்குதா? அம்பேத்கர் சட்டத்தை ஃபாலோ பண்ணாதவனுக்கு இனி டிவி கே சட்டம் அப்ளை ஆகும்.